நான் காசுக்கு கஷ்டப்படுறேன், குபேர பூஜை பண்ணி கூட நான் கஷ்டப்படுறேன்றவங்க தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். ஒரு 108 காயின்ஸ் போட்டிருக்காங்க, குபேர காயின்ஸ். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குபேரர் இருப்பாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதனோட யந்திரம் இருக்கும். இது 108 பூஜை பண்ணலாம். அதாவது நெகட்டிவ் அழிக்கிறதுக்கு ஒண்ணும் பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இப்படி கையில வச்சிட்டு இருக்காராம். டைவர்ஸ் வரைக்கும் போனா கூட கண்டிப்பா வீடுக்கு வந்து உங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சேர்ந்துருவாங்க. அதுக்காக தான் இது ஒரு வேலைக்கு ஏத்தினாலே போதும், 100% டைவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா போக மாட்டாங்க. போனா கூட ரிட்டர்ன் வந்துருவாங்க. இது ஃபுல்லா ஒரு தடவை ஏத்திட்டீங்கன்னா அப்படியே சாம்பல் ஆயிடணும். அந்த அளவுக்கு ஏத்துனீங்கன்னா ஒரு யாகம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். நெட்ல வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் I find lot of difference. லோவா சொல்றீங்களா, ஹையா இருக்குன்னு சொல்றீங்க? லோவா இருக்கு. Very much low. Yes. பட் ஏர் டிஃப்யூசருக்கு ஏர் டிஃப்யூசரும் ஆச்சு, ரூம் ஃப்ரெஷ்னருக்கு ரூம் ஃப்ரெஷ்னரும் ஆச்சு, வீட்டை பாசிட்டிவ் ஆன மாதிரியும் ஆகும். இதுக்குள்ள இருந்து 24 ஹவர்ஸ் விளக்கேறதுனால எரியறதுனால நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வராது, பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட வினை பயன்கள்லாம் குறையும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம அகைன் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா நிறைய பேர் வந்து மலபார் மணியோட நியூ கடையா ஓபன் பண்ணாரு இல்லையா, அட்யார் ஹேண்டிகிராஃப்ட். இங்க எங்க இருக்கு சொல்லுங்க டக்குன்னு? திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவில் பக்கத்துல நார்த் மாடா ஸ்ட்ரீட். இங்க நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். கருங்காலிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கிருஷ்ண பிரசாத் தவிர நம்ம யாருக்குமே போட்டதில்லை. ஸோ அதே மாதிரி டெஸ்டிங் ப்ராடக்ட் தான் தம்பி வச்சிருக்காருன்றதுனால அதை நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 7 முக விளக்கு, 2 முக விளக்கு, நிரந்தர கலசம் எல்லாம் போட்டு நல்ல வைரலா போயிருந்தது. ஸோ இந்த வாட்டி புதுசா நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வித்தவுட் நிதியிலே நாங்க வாங்க நம்ம போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, பணம் அதிகமா சேரக்கூடிய பூஜை எது? அதாவது முன்னெல்லாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. என்ன பூஜை பண்ணா என்ன பலன் அப்படி தெரிஞ்சு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா குபேர காயின்ஸ் போட்டு வைக்கக்கூடிய குபேர பாட்டு as well as உள்ள இருக்கக்கூடிய காயின்ஸ். பணம் வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா அவன் முட்டாளுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பணத்தினோட கிரேஸ் அதிகமாயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த குபேர பாயிட்டும் இதுல ஒரு 108 காயின்ஸ் போட்டிருக்காங்க, குபேர காயின்ஸ். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குபேரர் இருப்பாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதனோட யந்திரம் இருக்கும். இது 108 பூஜை பண்ணலாம். அதாவது ஓம் குபேராய நமக அப்படின்னு சொன்னாலே, சிம்பிளான பூஜை சொன்னாலே போதுமானது. இல்ல இது நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், எனக்கு இது வேண்டாம், புதுசா உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மலபார் மணி சொல்வார். இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? இதுல வந்து நம்ம கோமதி சக்கரம், பச்சை கற்பூரம், சோழி போட்டிருக்கோம், குன்றின் மணி இருக்குது, 11 காயின் இருக்கும். எல்லாம் சேர்த்து நம்ம இந்த பவுல்ல வச்சு பூஜை பண்ணலாம். பச்சை கற்பூரம் எல்லாமே இருக்கு. இதுல அடிஷ்னலா பாத்தீங்கன்னா 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, 2 லவங்கம் போட்டுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் இருக்குல்ல, குலதெய்வத்துல இருந்து மஞ்சளோ குங்குமமோ இல்ல விபூதியோ இல்ல அந்த மண்ணு கிடைச்சா கூட அது இதுல ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்க குபேர பூஜையோட பலனோடு சேர்த்து குலதெய்வ பூஜையோட பலனும் நம்மளுக்கு கிடைச்சிடும். எந்த தெய்வத்தினோட பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னாலும் குலதெய்வத்தோட பலன் நம்மளுக்கு கிடைக்கணும். இது எங்க குருஜி சொல்லி கொடுத்த ஒரு சீக்ரெட் ரெசிபி, சீக்ரெட் டிப்ஸ்னு கூட சொல்லலாம். அதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். சோ இதுல வந்து 51 கவுண்ட் வரும்ல. ஆமா, எல்லாத்துலயும் 11 இருக்கும். குன்றின் மணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனலா வரும். எனக்கு அந்த காயின்ஸ் இருக்குக்கா, எனக்கு இது புதுசா வேணும்னா நீங்க இது வரைக்கும் வாங்கிக்கலாம். ஜி எனக்கு இந்த பாட் ஆல்ரெடி இருக்கு, எனக்கு இந்த உள்ள இருக்கிற வஸ்து மட்டும் கொடுங்கன்னா கேட்டா கொடுக்கலாம், தனியா கொடுக்கலாம். இப்போ இந்த பாட் என்ன ரேட், இந்த உள்ள இருக்கிற ப்ராடக்ட் என்ன ரேட்? இப்போ இது எல்லாம் மொத்தமா சேர்த்து 700 ரூபீஸ். 700 பாட்டும் உள்ள இருக்க கோமதி சக்கரம் எல்லாமே சேர்த்து. ஓகே, உங்களுக்கு இந்த உள்ள இருக்கிற ஐட்டம் மட்டும் போதும் அப்படின்னா 350 ரூபீஸ் பிளஸ் கொரியர் சார்ஜ். ஓகே, இப்போ இந்த 350 ரூபீஸ் வந்து நம்ம மட்டுமே வாங்கி பூஜை பண்றதை விட நீங்க இன்னொருத்தர் கிஃப்ட் பண்ணும்போது அவங்க பண்றதோட பலனும் சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும். சோ ரிட்டர்ன் கிஃப்ட் பர்பஸ்க்கு இதை வச்சுக்கலாம். 350 ரூபீஸ் அந்த பாக்ஸோட கொடுத்தாலே இந்த பாட்டோட மொத்தமா செட்டா வந்துரும். சரி, ஓகே. பெருமாளோட டிவோட்டிஸ் யாரா இருந்தாலும் இந்த விளக்கு இல்லாம வச்சிருக்க வீடு பூஜை ரூம்ல இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த புரட்டாசி மாசத்துல கம்பல்சரி மத்தவங்க வீட்டுல ஏத்துவாங்க. பெருமாளோட டிவோட்டியா இருந்தா டெய்லியுமே இந்த 2 விளக்காவது கம்பல்சரி ஏத்துவாங்க. சங்கு சக்கரம், அதாவது அவருடைய வலது கை இடது கைங்கிற மாதிரி அவர் நினைச்சதை சாதிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து சங்கு சக்கரத்துக்கு இருக்கான். அவர் நெகட்டிவ் அப்படின்னு நினைச்சாருன்னா இது போய் அழிச்சிட்டு வந்துருமா. சங்கு வந்து அனைத்து நல்லதையும் கொடுக்கறதுக்கான இது வந்து சங்கு. அதனாலதான் சங்கு சக்கரம் ஒரு நெகட்டிவ் ஒண்ணு பாசிட்டிவ் ஒண்ணு ரெண்டுத்தையும் கையில வச்சிருக்காரு. அதாவது நெகட்டிவ் அழிக்கிறதுக்கு ஒண்ணும் பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இப்படி கையில வச்சிட்டு இருக்காராம். அதனால இது கம்பல்சரி எல்லா பெருமாள் டிவோட்டி வீட்லயும் இருக்கும். இது வந்து சின்ன சைசஸ் வந்து இந்த சைசஸ் வந்து 640. இப்ப என் கையில இந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 640 ரூபீஸ். பிரைஸ் பாத்தீங்கன்னா 700. இது ஒர்த்துப்பா, அதை விட நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இது நல்லா வர்த்தா இருக்கு. இது பெருசாவும் இருக்கு, குழி அகலமா இருக்கு, பெருசா இருக்கு. ஆனா 700 ரூபீஸ் தான், மோர் தென் வர்த்துன்னு கூட சொல்லலாம். இல்ல இதுலயே வந்து எனக்கு ஆத்ம விளக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து 1000 ரூபீஸ் அரௌண்ட் வருது. இதுல கொஞ்சம் நிறைய எண்ணெய் பிடிக்கும், குழி அகலமா எண்ணெய் பிடிச்சாலும் இந்த சென்டர்ல எரியறதுனால ஒரு நாள் எல்லாம் எரியறதுக்கோ இல்ல ஒரு முக்கா நாள் வரைக்கும் எரியறதுக்கோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 1000 ரூபீஸ்.
இந்த அளவுக்கு ஒரு குட்டி வராகி இந்த அளவுக்கு தான் இருக்காங்க. கரெக்டா இந்த ஆள்காட்டி விரல்ல இந்த சைஸ் தான் இருக்காங்க. இது என்ன சைஸ் சொல்வீங்க ஜி? இது வந்து 4 inches தான். ஆனா ஃபீச்சர்ஸ் பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. வெயிட்டும் பாத்தீங்கன்னா அண்டர் வெயிட், லெஸ் வெயிட்னு சொல்லலாம், லைட் வெயிட்னு கூட சொல்லலாம். இப்போ ஃபாரின்க்கெல்லாம் நீங்க வாங்குறீங்கன்னா ஓவர் வெயிட்டா இருக்கு வாங்க முடியல அப்படின்னா தாராளமா நீங்க இது வாங்கிக்கலாம். இது 4 inchesக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு 8 inches இருக்கும்னு நினைக்கிறேன். இதனோட பிரைஸ் டேக் பாத்தீங்கன்னா 1450. இதனோட பின்னாடி இருக்கிற அழகு கூட பாருங்க. பெருமாளை பின்னாடி அழகு பார்த்து ரசிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் வராகியே பாத்தீங்கன்னா பின்னாடி அழகு பார்த்து ரசிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்காங்க. இது வந்து 2 inch, 3 inch. இப்போ நீங்க கையில வச்சிருக்கிறது 4 inch. அப்ப அதுவே 4 inchன்னு சொன்னீங்க என்கிட்ட? இல்ல தெரியாம சொல்லிட்டாங்களா? மன்னிச்சிருங்க. போ தெரியா பிள்ளை அறியாம சொல்லிடுச்சு. இது வந்து 3500 rupees. இவங்க பீடம் போட்டு மண போட்டு இந்த பாச மங்குசத்தோட சூப்பரா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி வேண்டாம்க்கா, எனக்கு அந்த வெயிட்டா தான் வேணும் அப்படின்னா அதுவும் இங்க அவைலபிளா இருக்கு. இந்த வராகி மட்டும் கிடையாது, வராகி விளக்கு, வராகி அந்த மாடத்துல ஏத்துவோம்ல அந்த மாதிரி, இல்ல திருஷ்டிக்கு மேல வெளியில மாட்டுவாங்களா அந்த மாதிரி எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. வெப்சைட்ல வேணா செக் பண்ணி பாருங்க. ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். இதை கோபியர் நான் என்னைக்கு சொன்னாரோ தெரியல. அன்னிலிருந்து முருகர் டபுள் டெவலப்மெண்ட் ஆறாருன்னு கூட சொல்லலாம். அப்படி சொன்னா பாவம் தான், முருகரால கோபியர் நான் டெவலப் ஆயிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நான் சிறுவாபுரி முருகர் கோயில் போய் தான் நான் இடம் வாங்கினேன். 1000 வீடியோகள் கிட்ட நான் சொல்லியிருப்பேன். அந்த முருகர் கோயிலுக்கு போக முடியலன்னா கூட இந்த மாதிரி ஒரு வேல் வாங்கி எவ்ரி டியூஸ்டே நீங்க பாலாபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு 2 திராட்சையோ கல்கண்டோ வச்சு பூஜை பண்ணீங்கன்னா, சிறுவாபுரி முருகரை நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இடம் அமையும். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த விளக்கு 6 விளக்கு இது மாதிரி வரும். இந்த மாதிரி கூட 6 விளக்கு வரும். இந்த மாதிரி 6 விளக்கு நீங்க சுத்தி ஏத்தி வச்சுட்டு ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படி இல்லக்கா எனக்கு இப்படி வேணும், எனக்கு எல்லாமே இருக்கு, நான் முருகர் மட்டும் வழிபட போறேன் அப்படின்னா ஓம் விளக்கு, ஓம் போட்டு வேல் போட்டு அந்த விளக்கு இருக்கு, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இப்படி வேணும்க்கா அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபேமஸா இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஓம் இருக்கு, வேல் இருக்கு, கீழே விளக்கு இருக்கு. இது நல்லா அகலமாவும் குழியாவும் வச்சிருக்காங்க. இது வந்து 250 rupees அரௌண்ட் வருது. இப்ப இது பெருசு பார்த்தோம் இல்லையா, இது நல்ல வெயிட், இது 800 rupees கிட்ட வருது. ஸோ இப்ப நான் ஹிந்துஸ்க்கு மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கா, கிறிஸ்டியானிட்டிஸ்க்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னா உங்களுக்கான கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. 2 கேண்டில் ஏத்தி வைக்கிற மாதிரி 300 rupees ஆகும். இது நல்ல ஒரு தரமான பொருளா இருக்கு, சூப்பர்பா இருக்கு. இது மட்டும் இல்லை, இங்க சூலம் எல்லாம் கூட இருக்கு. இந்த சூலம் வந்து நிறைய பேர் வேண்டிப்பீங்க இல்லையா, நான் கோவில்ல கொண்டு வந்து வைக்கிறேன், இல்ல நான் வீட்லயே வந்து அம்பாள் வழிபாடு பண்ணுவேன், நான் வைக்க போறேன் அப்படின்னாக்கா தாராளமா இது வைக்கலாம். ஒரு சிலர் வந்து சூலம் வச்சுட்டு அழிச்சுட்டு போயிடுவாங்க. அழிக்கும் தெய்வம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த தெய்வமும் நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் இருக்குமே தவிர அழிக்கிறதுக்காக யாருமே கிடையாது. ஸோ வேலும் பாத்தீங்கன்னா இந்த சைசஸ்ல அவைலபிளா இருக்கு, சூலமும் இந்த சைசஸ்ல அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் நீங்க டெய்லி வழிபடுவீங்கன்னா தாராளமா இந்த சைசஸ் கூட வாங்கி வச்சு வழிபடலாம். இன்கேஸ் நான் டெய்லி வழிபட மாட்டேன், எனக்கு வாங்கி தான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த கைக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க வாங்கிக்கணும். அதாவது இந்த சைஸ்க்குள்ள வாங்கிக்கணும். இது வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். டெய்லி நான் விளக்கே ஏத்த மாட்டேங்கிற பட்சத்துல இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்ல நான் ரெகுலரா விளக்கு ஏத்துவேன், அவர் என்ன நல்லா வாழ வைக்கிறாருன்னா இந்த சைஸ் வரைக்கும் தாராளமா வாங்கலாம். பட் எந்த அளவுக்கு வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு பவர் நம்மளுக்கு வரும். எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு பவர் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் வீடியோலயும் ஷார்ட்ஸ்லயுமே நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க இருந்துக்கா கத்து வச்சிருக்கீங்க? வீட்டுல பெரியவங்க பேசுறது தாங்க நம்மளுக்கு அந்த வழியா வர்றதா, வேற ஒன்றும் கிடையாது. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க வேணாலும் பாத்துருக்கலாம். 5 முக விளக்கு பார்த்திருப்பீங்க, 7 முக விளக்கு, 9 முக விளக்கு, ஆகாச விளக்கு வரைக்கும் நீங்க பாத்துருக்கலாம். பட் இந்த 2 முக விளக்கு எதுக்காகனா, நீங்க டைவர்ஸ் வரைக்கும் போனா கூட கண்டிப்பா வீடுக்கு வந்து உங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சேர்ந்துருவாங்க. அதுக்காக தான் இது. போன வாட்டி வீடியோல நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் மலபார் மணி சொல்லியிருக்காரு, அதுக்கு சொல்லிடுறேன். இந்த பக்கம் 2 திரினா 2 ஸ்டாண்ட்ஸா வரும்ல, அந்த 2 ஸ்டாண்ட்ஸா இந்த திரியில போடணும். அதே மாதிரி 2 திரி இதுல போடணும். ஒரு அரை மணி நேரம் இல்ல 10 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் எரிஞ்சா போதும். அப்புறம் வீட்டுக்காரர் இருக்கும் போது தான் ஏத்தணுமா, இல்லாத போது ஏத்தணுமாலாம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்போ ஏத்திட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. சுந்தரகாண்டம் படிச்சுட்டு இதை பண்ணீங்கன்னா இன்னும் டபுள் பெனிஃபிட். இந்த சைசஸ் வந்து 600 rupees. இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெரிய சைசஸ் இருக்கு. நல்லா ஒரு 100 ml எண்ணெய் பிடிக்கும் போல, இந்த அளவுக்கு பெருசா இருக்கிறது 800 rupees. 100% சத்தியமா எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். 2 முக விளக்கு ஏத்துனீங்கன்னா ஒரு விளக்கு மட்டும் ஏத்தினா போதும், 2 பேராலாம் ஏத்தணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுதான் ஒரு பேராவே இதுல கொடுத்துருக்காங்க. இது ஒரு விளக்கு ஏத்தினாலே போதும். 100% டைவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா போக மாட்டாங்க. போனா கூட ரிட்டர்ன் வந்துருவாங்க. முன்னொரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல இல்ல இப்பயும் பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்ல
நிறைய அடுப்பு எரிக்கிற பழக்கம் இருக்கு. அப்படி அடுப்பு எரிக்கிற பழக்கம் இருந்து வரட்டி எல்லாம் போட்டு எரிச்சாலே அவங்களுக்கு வந்து ஒரு யாகம் பண்ண பலன் முழுசா கிடைச்சிடும்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு அடுப்பும் காணும், வரட்டியும் காணும், மாட்டையும் காணும். அதனால இப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்குன்னு வந்துருச்சு. இந்த பஞ்சகவ்ய விளக்குல ஃபுல்லா நிரம்ப நெய்யை ஊத்திட்டு நீங்க ஏத்திட்டு அப்படியே ஃபுல்லா வச்சிடணும். இது ஃபுல்லுமே கருகி சாம்பல் ஆகிற மாதிரி அதை விபூதி ஆகிற அளவுக்கு விட்டுடணும். இது ஏத்திட்டு குளிர் வச்சுட்டு இன்னொருத்தர் ஏத்துறீங்க, இதெல்லாம் வந்து நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு சிரிப்பா வருது. அப்படிலாம் குளிர் வச்சுலாம் ஏத்துக்கூடாது. இது ஃபுல்லா ஒரு தடவை ஏத்திட்டீங்கன்னா அப்படியே சாம்பல் ஆயிடணும். அந்த அளவுக்கு ஏத்துனீங்கன்னா ஒரு யாகம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். இது நல்லா இந்த மாதிரி கீழே பீடம் மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் இங்க அவைலபிளா இருக்கு. இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 rupees. நிறைய பேர் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரேன்னு சொல்றவங்க இருப்பாங்க. இல்ல ஸ்ரீராம ஜெயம் சொல்றவங்க இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இது இப்படி வந்துட்டு ஃபிங்கர்ஸ்ல இப்படி போட்டுணும். அதாவது வீட்டுல இருக்கும் போது துளசி மணி மாலை இல்ல ஸ்படிக மாலை எது வேணாலும் சொல்லலாம். பட் வெளியில போகும்போது அப்படி சொல்ல முடியாது இல்ல. இப்ப இது மாதிரி டைட்டா போட்டீங்களா, ஒரு தடவை சொன்னீங்கன்னா இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா 1ன்னு வரும். நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்து 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 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். இதுல இந்த நம்பர் மாறுது பாருங்க. ஸோ வெளியூருக்குலாம் போகும்போது இல்லை ஆஃபீஸில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க மீன் டைம்லன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜபம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. அவங்கெல்லாம் வந்து பிச்சை எடுக்க மாட்டாங்க, பிரசாதமா தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அது கூட எதுல வாங்குவாங்கன்னா இந்த மாதிரி திருவோடுல தான் வாங்குவாங்க. இந்த திருவோடு இருக்கு மரம் இருக்க ஒரு இடம் பாத்தீங்கன்னா ஞாயிறு கோயில்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த மரமே இருக்கு. அதுல இருந்து செய்யறதுதான். வேணும்னா உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த சைஸ் இந்த காயும் அதுவும் ஒன்னா இருக்குதான்னு கூட நீங்க போய் செக் பண்ணிட்டு வரலாம். இது எதுக்கு அக்கா என்ன போய் பிச்சை எடுக்க சொல்றீங்கன்னா அப்படி கிடையாது. இதுல நீங்க காசு போட்டு வைக்கலாம், இல்ல உங்க நகைகளை போட்டு வைக்கலாம், இல்ல விபூதி போட்டு வைக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் வந்து காசுக்கோ நகைக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. விபூதி போட்டு வச்சுட்டு இப்படி எடுத்து இப்படி வச்சுப்பாங்க, ஓம் நம சிவாய சொல்லி வச்சுப்பாங்க. அப்படி சொன்னா இதுல ஒரு தடவை எடுத்து இப்படி வைக்கும் போது 100 மடங்குக்கான பலன் கிடைக்குமா. இப்ப நம்ம புண்ணியத்தை தேடுறோமோ இல்லையோ காசு பணத்தை தேடுவோம். சோ நீங்க இதுல காசு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இல்ல நகைகள் வேணும்னா உங்களுக்கு எது அதிகமா தேவையோ அதை நீங்க போட்டு வச்சுக்கலாம். பெட்டர் விபூதி, பட் சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இது வந்து திருவோடுல செஞ்சது. இது பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துல ஒரிஜினல் தேக்கு மரத்தினாலான விபூதி கிண்ணம். இதுவும் இப்படி விபூதி நிறைய கொட்டி வச்சுட்டு இப்படி எடுத்து இப்படி பூசலாம். அந்த காலத்துல விபூதி குறைஞ்சா அந்த வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பிக்ஸ்ட் டெபாசிட் குறைச்சாதான் லட்சுமி கடாட்சம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே சுவாமி சிலைகளை வாங்கினா கீழே ஒரு மனம் வாங்கி தான் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நாலேஜ் வந்திருக்கு. அது வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சாமி வந்து கீழே அப்படியே தரையில வைக்க கூடாது, ஒரு மனை போட்டு தான் வைக்கணும். அந்த மனையே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹரிசாண்டல் வெர்டிகல் சைஸ் என்ன சொல்லுவோம், இது ரெக்டாங்கிள் சைஸ்ல இருக்கு. இந்த 2 சாமி பிள்ளையாரு இல்ல முருகர் வைக்கலாம், இல்ல மகாலட்சுமி அவரோட பெருமாள் அந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரியும் இருக்கு. பத்ம கமலம் போட்டு இந்த மாதிரியும் அவைலபிளா இருக்கு. ஸ்கொயர் ஷேப்ல இதுல சென்டர்ல ஒரு சாமியை மட்டும் உட்கார வைக்கலாம். இதுவே வந்து படிப்படியா மேல வந்து இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் நீங்க வைக்கலாம். ஒரே ஒரு சாமி வச்சுட்டு பக்கத்துல 2 விளக்கு ஏத்தி வச்சீங்கன்னா ரொம்ப லட்சணமா அழகா இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஆமையோட கால்கள் மாதிரி, சிங்கத்தோட கால்கள் இல்ல ஆமையோட கால்கள் சொல்லலாமா, சிங்கத்தோட கால்கள் மாதிரி கீழே கொடுத்து அதுக்கு மேல அழகான ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பத்ம கமலம் கோலம் சொல்லுவோம், அதை போட்டு அழகா கொடுத்துருக்காங்க. இது மேலயும் நீங்க சாமியை வைக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய பித்தளைகள் பொருட்கள் ஏன் சேகரிக்கும் அப்படின்னா ஆகர்ஷண பவர் அதிகம் ஆகிறதுக்காக நம்ம இதெல்லாம் வைக்கிறோம். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. உங்க ரூமே ரொம்ப பாசிட்டிவா வருது, உங்க வீடு ரொம்ப பாசிட்டிவா வருது, உங்க பிசினஸ் டெவலப் ஆகுதுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்ப நான் பித்தளையில காமிச்சேன்ல, அந்த மாதிரி என்னால வாங்க முடியாதுக்கா, பட்ஜெட் இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது 100 rupeesல ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து 100 rupees. இல்ல ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஹிருதய கமலம்னு சொல்லுவோம், அதுவும் இங்க அவைலபிளா இருக்கு. ஐஸ்வர்ய கோலம்னு சொல்லுவோம், அதுவும் இங்க அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி இல்லக்கா எனக்கு நார்மலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து 100 rupees, இது வந்து 150 rupees. இந்த மாதிரி கலசம் வச்ச மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்லக்கா எனக்கு இதுவும் வேணாம், இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு கோலெல்லாம் போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா இது குபேர யந்திரம் போட்டது, இது வந்து சரவண பவ கோலம் போட்டது, இதுல எனக்கு ரங்கோலி வேணும் அப்படின்னாலும் ரங்கோலி போட்டது, அந்த மாதிரி எல்லாம் அவைலபிளா இருக்கு. இதனோட பிரைஸ் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 150 rupees மட்டும்தான். இது நீங்க வெளியில மாடக்குழி கிட்ட இல்ல வாசப்படி கிட்ட எல்லாம் விலைக்கேத்துறீங்கன்னா இது இந்த மாதிரி வச்சுக்கலாம். யானை கூட நல்லா இருக்குப்பா, செம்மையா இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் 150 rupees தான். இல்ல எனக்கு பூ மாதிரியே வேணும், எனக்கு கோலம் எல்லாம் போட தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கூட அவைலபிளா இருக்கு. இது வந்து ஜஸ்ட் 200 rupees தான். இதுக்கும் 4 காலோட இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 200 rupeesக்கு எது வேணாலும் வாங்கி இதுல நீங்க சாமி சிலைகளை வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், விளக்க வச்சு விளக்கேத்துறதா இருந்தாலும் தாராளமா பண்ணிக்கலாம்.
ரொம்ப பழைய வீடுகள்ல இந்த மாதிரி ஒரு விளக்கு நான் பார்த்திருக்கேன். பெருமாள் கீழே மகாலட்சுமி இருப்பாங்க. பட் இது ஃபுல்லா வந்து மோல்டிங் பண்ணியிருக்கோம். இந்த கேப் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஃபுல் மோல்டு பண்ணி அதை விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க. 24 ஹவர்ஸும் ஒரு விளக்கு எரியுதுன்னா இன்னைக்கு ஆத்ம விளக்கா இருக்கு. அதுக்கு முன்காலத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு குழந்தையா இருக்கும் போதெல்லாம் பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு தான் நான் பார்ப்பேன். ஸோ அது வந்து இங்க மலபார் அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இருக்கு. இதனோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன ஜி? 1100. நல்ல வெயிட்டா இருக்கு. சோ நீங்க இப்ப ஃபாரின்க்குலாம் வாங்குறீங்க அப்படின்னா இவங்களே எடை போட்டு என்னென்ன காஸ்ட் ஆகுதுங்கிறத சொல்லிடுவாங்க. அக்கா எனக்கு பெருமாள்லாம் வேண்டாம், எனக்கு லக்ஷ்மி மட்டும்தான் வேணும் அப்படின்னா கஜேந்திரன், அதாவது யானை வாகனமோ கையில கொடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா மகாலட்சுமி கொடுத்துருக்காங்க. இது குழிய இந்த அளவுக்கு இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவை எண்ணெய் குத்தினா போதும், அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நைட் ஒரு 9 o'clock இல்ல 8 o'clock நீங்க குளிர வச்சுட்டு மலை ஏத்திட்டு நீங்க இது பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல மகாலட்சுமி கடாட்சமா இருக்கக்கூடிய லக்ஷ்மி தீபம் இங்க அவைலபிளா இருக்கு. நான் காசுக்கு கஷ்டப்படுறேன், குபேர பூஜை பண்ணி கூட நான் கஷ்டப்படுறேன்றவங்க தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். இப்ப சிவன் பக்தர்கள்லாம் நிறைய பேருக்கு வச்சுக்கிறீங்க, பெருமாளை பத்தி மட்டுமே நிறைய சொல்றீங்க, சிவனை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ட்டு. எனக்கு விருப்பமான கடவுள் பெருமாளுங்கிறதுனால நிறைய இதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சோ ஓகே, இப்ப பாருங்க சிவனை பத்தி. சிவனுக்கு ஆப்போசிட்ல லிங்கம், சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நந்தியம் பெருமாள் இருப்பாரு. இதுல அப்படியே நீங்க எண்ணெய் ஊத்தி திரி போட்டு ஏத்தலாம். இது எந்த டைம்ல பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் 4:30 6 எல்லா டைமுமே பாத்தீங்கன்னா பிரதோஷ டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க விளக்கேத்துறதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மன சஞ்சலம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். அதனாலதான் வந்து பிரதோஷ டைம்ல விளக்கு ஏத்தணும், அந்த டைமுக்கு கோயிலுக்கு போகணும்லாம் சொல்லுவாங்க. சோ இது பிரதோஷ விளக்காவே வந்திருக்கு. இதெல்லாம் பூர்வீகத்துல இருந்ததுதான். நிறைய பேர் வந்து மறைச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் தோண்டி துருவி அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒண்ணா. எல்லார் வீட்லயும் எந்த சிலை இருக்கோ இல்லையோ இந்த தெய்வ சிலை கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு 30%க்கே நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். பட் அன்னைக்கே பாத்தீங்கன்னா சிவன் வந்து நீ பாதி நான் பாதின்னு ஃபுல்லா தன் உடல்லே பாதி கொடுத்துட்டாரு. 50-50ல இருக்காங்க. சோ இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வந்து எனக்கு மரியாதையே இல்லை, என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு ஒத்துமையே இல்லை அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா கம்பல்சரி இதை வாங்கி வச்சு இவங்களை வாங்கி வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். இதுதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஏமா சும்மா சண்டை பாட்டிட்டு இருக்கேன், அர்த்தநாரீஸ்வரர் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டினாலே சரியா போயிட போகுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சு ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு கரெக்டான ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 2000 rupees. கம்பல்சரி எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் சிலை கம்பல்சரி இருக்கணும், டெய்லி வழிபாடு பண்ணணும். எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க கணபதி தானே நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க, விநாயகர். இட் மீன்ஸ் ஆனா நின்றுட்டு இருக்கிற விநாயகர் வந்து ஓடி வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணுவாராம். அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிற கணபதி வந்து இங்க அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு. இவர் மட்டும் கிடையாது, இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் இருக்கக்கூடியது, இங்க இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் இருக்கக்கூடியது டான்சிங் கணேஷா, பஞ்சமுக விநாயகர். இதுல இவருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இவர் வந்து குட்டியோன்னு இருந்தாலும் செம்ம வெயிட். இவர் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருந்தாலும் லைட் வெயிட். இது வந்து வேற ஒரு மோல்டு சொல்றாங்க. பட் பினிஷிங் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு. ஆன்டிக்லயும் இருக்கு, பர்ஃபெக்ட் ஃபினிஷாவும் இருக்கு. இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000 rupees. இது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா நீங்க லட்டு கோபால் பார்த்திருப்பீங்க, ஆனா லட்டு கணேஷா பாத்தீங்களா? லட்டு கணேஷா இருக்காரு. இப்படி வச்சுட்டு பூஜை ரூம்ல இருந்து நம்ம பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு டெக்கர் ஐட்டமா கூட நீங்க வச்சுக்கலாம். நம்ம இதுல மட்டும் தாங்க, தர்மத்துல மட்டும்தான் டெக்கர் ஐட்டமும் வைக்க முடியுது, சாமி கும்பிடுறதுக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகமா ஒரே மனைக்குள்ள இப்ப பேச்சுலர்ஸா இருக்கீங்க, இல்ல புதுசா குடும்பம் போறீங்க, அதனால நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா விநாயகர், மகாலட்சுமி இவங்க 2 முழுமுதற் கடவுளும் நம்மளுக்கு காசு அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியும் ஒரே பீடத்துல இருந்தா மட்டும் கூட போதும். இவங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கும் பிரசாதமும் தண்ணியும் பஞ்சபாத்திர தண்ணி மட்டும் வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா கூட அத்தனை கடாட்சமும் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்னன்னா, எது வாங்கினாலும் டெய்லி பூஜை பண்ணணும், அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. சோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. நான் அதை சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. வலம்புரி சங்கா வேணும், வீட்டுல வச்சு நான் பூஜை பண்ண போறேன், எல்லா பூஜை டைம்ல நான் இது ஊத போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ல வாங்கலாம். நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கு, சங்கு ஊதுனா அது ஊதக்கூடாது, இறந்தவங்க வீட்டுல மட்டும் தான் ஊதணும் அப்படின்லாம் சொல்றாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாராயணர் கையில இது இருக்கு, சங்கு இருக்கு, அதாவது லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. சோ கம்பல்சரி நம்ம பிறந்தோடனே சங்குல தான் பால் முனெல்லாம் ஊத்தி இருக்காங்க, நம்ம இறந்தோடனே சங்கு ஊதி எடுக்கிறது, அது மாதிரி நல்லதுக்கு கெட்டது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுறது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் அள்ளி கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த சங்குன்னு சொல்லுவாங்க. இல்ல சின்ன சைசஸ் பெரிய சைசஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. இங்க பாத்துக்கோங்க, அதனுடைய
மனை அதனோட சங்கு, அதனோட மனை அதனோட சங்குன்னு பெருசு பெருசா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு இப்படி வேணும்னாலும் இதுலயும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் ஊதுமான்னு கேட்டீங்கன்னா 100% ஊதும். மலபார் மணி ஊது காட்ட சொல்றேன். பாடி மட்டும் தான் பீடி மாதிரி இருக்கு, சத்தம் பாருங்க எப்படி இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு இது எல்லாருமே பாத்தீங்கன்னா குபேர பானைன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது, இது அஷ்ட ஐஸ்வர்ய பானைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பானை வந்து ஒரே சைஸ்ல 5 பானை வச்சிருப்பாங்க. உப்பு, புளி, மிளகா, அரிசி, பருப்பு 5 பொருள் வந்து இதுல போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க எங்க போனாலும் சமைக்கிறதுக்கு வந்து அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா தான் தேவைப்படும். இந்த 5 இதுல போட்டு வச்சீங்கன்னா அது குறைவு இல்லாம இருந்தாலே சாப்பாடுக்கு குறைவு இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லயும் அந்த மண் பானையிலாவது வச்சிருப்பாங்க. நான் சொல்றது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து சொல்றேன் நான். இப்ப இது வந்து குபேரா பாட்டுன்னு சொல்லிட்டு இதுல அரிசி, இதுல பருப்பு, இதுல சர்க்கரை, அப்புறம் இதுல காசு அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறாங்க. ஸோ உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது நிறைவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுல போட்டு நீங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணலாம். ஒண்ணு மேல ஒண்ணுதான் வைக்கணும்னு கிடையாது, இப்படி சைட்ல கூட வைக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு, கையில பெரிய ஷெல்ஃப் இருக்குன்னா ஒண்ணு மேல ஒண்ணு கூட வச்சுக்கலாம். அஷ்ட ஐஸ்வர்ய சொம்புகள் அப்படின்னு பேர் இதுக்கு பேரு. கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோணி மூஷிக வாகனனே அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. கலியுக தெய்வம் அப்படின்னாலே முருகர் தான். நம்ம கேட்டதை கேட்டபடி தரக்கூடியவர் முருகர். அதனுடைய சின்ன சைசஸ் பெரிய சைசஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு முருகர் கோயிலுக்கு, சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போய் தான் என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியாச்சு நான் வீடு கட்டினேன். நிறைய வீடுகள் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அதனால கண்ணுப்படுது அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்றீங்க. அப்படி கிடையாது. நான் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்லும் போது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த புண்ணியமும் எனக்கு வந்து சேருங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். டெய்லி எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 6 விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடு அமையறது, கல்யாணம் அமையறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, இந்த 4த்துக்குமே அவரு 100% ஷூரிட்டி கொடுத்து நம்மளுக்கு செஞ்சு தருவாரு. அதே போல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த பழனி ஆண்டவர் சிலைய வீட்டுல வைக்கலாமா வேணாம்? பழனி ஆண்டவர் சிலை நம்ம வீட்டுக்கு வரணும்னாலே 17 ஜென்மம் இல்ல 14 ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் பழனி ஆண்டவர் சிலை நம்ம வீட்டுக்கு வரும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஞானம் மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் உட்கார்ந்துருக்காராம். அப்படியே பட்டவர் நம்ம வீட்டுக்கு வந்தா ஞானம் கிடைச்சா, ஞானத்தோடு சேர்த்து 16 செல்வமும் கிடைச்சா மட்டும்தானே அது வரும். அதனால பழனி ஆண்டவர் வீட்டுக்கு வர்றதே பெரிய விஷயம். இது காப்பர்ல செஞ்சு வச்சிருக்காங்க. பஞ்சலோகமா? இதுக்கா பஞ்சலோகத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. இல்லக்கா நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி தம்பதி சமேதரா இருக்கிறது, இச்சா சக்தி கிரியா சக்தின்னு இருக்கக்கூடிய தெய்வானை அப்புறம் வள்ளியோடு சேர்த்து இருக்கிறத வாங்கலாம். அதே போல தெய்வானை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஷ்டி தேவி அவங்கதான். ஓம் ஹ்ரீம் சஷ்டி தேவி ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டீங்கனாலே உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு யார் சொன்னதுன்னா, யுவிஸ் பெஸ்ட் கிரியேஷன்ங்கிற சேனல்ல இருந்து எனக்கு இது சொன்னாங்க. அந்த அக்காக்கு இந்த டைம்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க சார்? என் பேரு சுரேஷ், திருவான்மியூர்ல இருந்து வரேன். திருவான்மியூர்ல இருந்து வரீங்க. சோ நாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க சுத்தி சுத்தி பாத்துட்டு நாங்க கவனிச்சோம். எப்படி இருக்கு அடியார் ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ்? எப்படி இருக்கு? இது ஒரு டிஃபரெண்ட் கலெக்ஷனா இருக்கு. இந்த கலெக்ஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் சும்மா வீடியோ ஷாப்பிங் மட்டும் தான் வந்தேன். வந்து எடுத்து சின்ன சின்ன ஐட்டங்கள் வாங்கிட்டு போறேன். ஓகே. ஆனா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ப்ராடக்ட் டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரேட்டிங் சார், நீங்க நிறைய போயிருப்பீங்கல்ல, ஷாப்பிங்ஸ் போயிருப்பீங்க, நிறைய காம்படிட்டிவா இருக்கா மாதிரி? எஸ், காம்படிட்டிவ். ரேட் கம்மியாவே இருக்குங்க. நான் வந்து நெட்ல வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் ஐ ஃபைண்ட் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். லோவா சொல்றீங்களா, ஹையா இருக்குன்னு சொல்றீங்க? லோவா இருக்கு. வெரி மச் லோ. எஸ். பட் குவாலிட்டி நல்லா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இந்த இது இருக்குல, எது? இந்த கவுண்டர் 108 காயின்ஸ். 108 இல்ல காயின்ஸ் இல்லமா, இந்த கவுண்டர். ஆமா, சாண்டிங் மிஷின். இந்த கவுண்டர் வந்து நான் 250 ரூபாய்க்கு வாங்கினா நினைக்கிறேன். ரெண்டு பீசஸ். பட் இங்க 50 ரூபீஸ் தான். ஓகே, இது ஒண்ணே போதும். சேம் ப்ராடக்ட் எக்ஸாக்ட்லி சேம் ப்ராடக்ட். யாருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே. இப்ப இத மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா இந்த ஷாப் அப்பனா? டெஃபினட்டா. ஓகே சார், थैंक यू so much. Thank you. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த வேல அழகு குத்திக்கிறது, நாக்குல குத்திக்கிறது எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேண்டுதல் பழிச்சுட்டே இருக்க அடுத்தடுத்து இதெல்லாம் செய்வாங்க. வடிவேலு படத்துல கூட ஒருத்தர் பண்ணினே இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ இது வந்து அடியார் ஹேண்ட் கிராஃப்ட்ல இத பேப்பர் மெஷ்ல இந்த மாதிரி சேர்த்து செஞ்சிருக்காங்க. மயில் வந்து ஃபுல்லா தோகை விரிச்சு அதுக்கு சென்டர்ல வேல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க செவ்வாய்க்கிழமையில பூஜை பண்றதுக்கு இல்ல யாருக்கா டொனேட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் நீங்க இது யூஸ் பண்ணலாம். பிரதர், இது எவ்வளவு பிரதர் போட்டிருக்கீங்க? 350 rupees. 350 rupees பேப்பர் மெஷ்ல கொடுத்துருக்காங்க. இது நீங்க இமீடியட்டா ஒரு 100 பீசஸ் கேட்டா கூட அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா இது அவரே தான் மேனுஃபேக்சர் பண்றாராம். இந்த மாதிரி பீஸ் நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காதா? ஷியோரா 100% ஷியோரா சொல்றாரு மலபார் மணி.
இப்ப ஆத்ம விளக்கு வந்து ரொம்ப பிரசித்தியா போயிட்டு இருக்கு. நீங்க 24 ஹவர்ஸ் ஏத்துறீங்க இல்ல 12 ஹவர்ஸ் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஏத்தி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆத்ம விளக்கு நார்மலா இது வரைக்கும் கூட இருக்கிறது இருக்கு. பட் தாமரை தண்டோர இருக்கிற மாதிரியும் இருக்கு. நீங்க இதை அப்படியே ஏத்தி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 ஹார்ஸ் நீங்க ஏத்தி வைக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. இன்கேஸ் நான் 24 ஹவர்ஸ் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அது நிறைவேற வரைக்கும் இந்த விளக்கு அணைய விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பெருசா ஒண்ணு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு தீர தீர ஒரு தடவைக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை எண்ணெய் குத்தினா போதும். அந்த எப்ப இந்த பிரச்சனை முடியுதோ அப்பதான் உன்னை குளிர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சங்கல்பம் நீட்டா ஏத்துவாங்க. அந்த மாதிரி ஏத்துறதுக்குலாம் இந்த விளக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்கா அந்த மாதிரி பண்ணா நடக்குமான்னா கண்டிப்பா நடக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 1 வீக்ல நடக்கும், ஒரு சிலருக்கு 1 மாசம் கூட ஆகும். சோ நம்மளுடைய வினை பயன் பொறுத்து அக்கா எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 2 வினை பயன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க ரெகுலரா ஏத்திக்கிட்டே இருக்கணும், நான் ஸ்டாப்பா ஏத்திட்டே இருக்கணும். நான்லாம் வந்து ஒரு 1 இயர் ரெகுலராலாம் ஏத்திருக்கேன். அதாவது நைட் அண்ட் டேன்ட்டு இந்த நான் திரிய மாத்தும் போது கூட இதுல இருந்து ஒண்ணு ஏத்திட்டு அதுக்கப்புறமா இந்த திரி எடுத்துட்டு அப்புறம் இதுல இன்சர்ட் பண்ற மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1 இயர் கூட நீங்க ரெகுலரா ஏத்தலாம். அந்த அளவுக்கு நம்மளோட வினை பயன்லாம் ஃபுல்லா இழுக்கக்கூடிய சக்தி இந்த ஆத்ம விளக்குக்கு 24 மணி நேரம் ஏத்தும் போது கிடைக்கும். இது சின்ன சைசஸ் பெரிய சைசஸ் ரெண்டுலுமே அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 480 rupees. இது ரேட்டு தெரியல. கோவிந்தா ஹரி கோவிந்தா. அக்கா நீ எந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருக்க, பாட்டு பாடிட்டே இருக்க அப்படின்னா நான் வந்து 17 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன பிரச்சனை, எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் நான் கும்பிட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்ச பெருமாள் தான். இப்பதான் ரீசெண்ட் டேஸ்ல நான் முருகரை கூட கும்பிட ஆரம்பிச்சேன். பட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா மாசத்துக்கு ஒரு தடவை திருப்பதி எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், மலையெல்லாம் ஏறி இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு வரப்பிரசாதின்னு கூட சொல்லலாம். அந்த பெருமாள் பாத்தீங்கன்னா நேத்திர தரிசனத்துல இருக்காரு. இவர் பாதம் பார்க்கறது ரொம்ப விசேஷமானது. இவரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும்னாலே அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீங்க பூஜை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அந்த புண்ணிய கணக்கு இருக்கு அப்படின்னா தான் இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர முடியும். வாங்கி வச்சுட்டா பூஜை பண்ணுமே அபிஷேகம் பண்ணுமே பயந்து வாங்கி வைக்காம இருக்காதீங்க. வாங்கி வச்சா கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள், ஒரு 6 மந்த் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ கம்பல்சரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆக மொத்தத்துல அவர் பண்ண வச்சிருவாரு. சோ அந்த பெருமாள் இங்க இருக்காரு. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்மாவதி தாயார். பெருமாளுக்கே வந்து படியளக்கும் தாயார்னு பாத்தீங்கன்னா இந்த பத்மாவதி தாயார் தான் சொல்லுவாங்க. நமஸ்தேஸ்து மகாமாய ஸ்ரீ பீரேஸ்வர பூஜிதேன்னு சொல்லி இவங்களுக்கு 2 திராட்சை வச்சு ஒரு நெல்லிக்காயை வச்சுங்கன்னா கூட அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன்ல மகாலட்சுமி பூஜை நான் பண்ணி நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மகாலட்சுமி பூஜை யாருக்காக பண்ணுவேன்னா தாயாருக்காக தான் பண்ணுவேன். எங்க வீட்டு பக்கத்துல ரங்கநாயகி தாயார்னு ஒருத்தர் இருக்காங்க, ரங்கநாதர் கோவில்னு இருக்கு, அங்கதான் நாங்க பண்ணுவோம். அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த ஒரு நெல்லிக்காய் வச்சு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணாலே அவ்வளோ நல்லா நம்மளுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தாயார் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமா இருக்காங்க. எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கிட்டு போனோம், கண்டிப்பா வாங்கிட்டு போலாம். வீட்டுல சுபமா நல்லதா நடக்கணும், ஆனா கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே அப்படி இருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி சுப திருஷ்டி விநாயகருங்கிறத இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க அடையார் ஹேண்ட்கிராஃப்ட்ல. இவர் வந்தாருன்னா காரிய தடைகள் எல்லாமே விலகிட்டு நல்லது மட்டுமே நடக்குமா. இதுல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த சிலைகளுக்கும் இதுக்கும் நடுவுல வித்தியாசம் என்னன்னா இந்த ஒரு யந்திரம் இருக்குல்ல, விநாயகருக்கான யந்திரமும் இது பின்னாடி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மத்த விநாயகர் எல்லாம் வாங்கினா கீழே அதுக்கான யந்திர தகுடு ஒண்ணு வைக்க வேண்டி வரும். அதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஷீரவாசம் சொர்ணவாசம் அப்படிலாம் நம்ம பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் யந்திரம் இருக்கிறதுனால நீங்க அப்படியே வாங்கி வைக்கலாம். இந்த சைசஸ் வந்து 600 rupees. இதுல வந்து பின்னாடி பிரபா மாதிரி இருக்கிறது வந்து 900 rupees. இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இருக்கிறதுல முருகர் இருக்காரு, கிருஷ்ணர் இருக்காரு, நம்மளுடைய அயோத்தி ராமர் எல்லாம் கூட ரொம்ப அழகா லட்சணமா தத்ரூபமா இருக்காங்க. சோ எனக்கு பிராஸ் வாங்க முடியல இல்ல ஷெல்ஃபா இருக்கு வெயிட்டா வைக்க முடியல அப்படின்றவங்க தாராளமா இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய லைஃப் டைம் ஆம்பிஷன்ல இப்ப இவர் சேர்ந்திருக்கார். மதுராக்கு எப்படி போகணும்னு ஒரு ஆசை இருக்கோ அந்த மாதிரி அயோத்திக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். அதுவும் இந்த மே மாசத்துக்குள்ள போகணும்னு ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கேன். அந்த அயோத்தி ராமர் எந்த காலத்துல நடக்காத ஒரு விஷயம், எந்த யுகத்திலும் நடக்காதது நம்ம யுகத்துல நம்ம வாழ்ற காலத்துல நடந்திருக்கு. சோ அந்த அயோத்தி ராமரை ரொம்ப தத்ரூபமா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா 10 தசாவதாரத்தோட இந்த வில்லும் அம்பும் மட்டும் கோல்டுலயும் அவர் நீல வண்ணத்துல இருப்பாருன்றதுனால பிளாக் இதுலயும் கொடுத்திருக்காங்க. இது ஃபைபர் தானே பிரதர்? இது ஃபைபர்ல கொடுத்திருக்காங்க. இதனோட பிரைஸ் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1200 rupees தாங்க. இப்ப வெளியில நெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3000ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி சைசஸ். பட் இங்க பாத்தீங்கன்னா 1200ல இந்த சைசஸே இருக்கு. இது பாருங்க ஒரு கை வருது, என்னுடைய ஹேண்ட் சைஸ்க்கு வராது, 6 inches.
நவகிரகம் இருக்குல்ல, நவகிரகத்துல அவங்க எல்லாருக்குமே அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து தேவர்களுக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க சிவனை சுத்தி வரும்போது ஒரு குருவை பாப்பீங்க, அவர் வந்து தட்சிணாமூர்த்தி, அவர் கிடையாது. நான் நவகிரகத்துல இருக்கிற குருவுக்கு பேர் தான் சொல்றேன், பிரகஸ்பதி. பிரகஸ்பதியோட ஒய்ஃப் தான் தாராதேவி. இவங்க தான் வந்து நம்மளுக்கு நிம்மதியை தரக்கூடியவங்க. நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தரக்கூடிய தெய்வம் வந்து தாராதேவி. இவங்களுக்கான கோவில்னு பாத்தீங்கன்னா ரேரா 1-2 இடத்துல மட்டும்தான் இருக்கு. செங்கல்பட்டு நியர்பைல ஒரு கோவில்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, உலகத்துல எங்க இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம். இவங்க வந்து கிரீன் கலர், அப்புறம் இன்னும் 4-5 கலர்ஸ்ல இருக்காங்க. அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்களாம். இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா ஒரு கலர்ல இருப்பாங்க. இப்ப நான் கிவன்ல இருக்கேன் அப்படின்னா, இப்ப யாருக்கா கொடுக்குற தெய்வத்துல இருக்கேன்னா அப்போ ஒரு கலர்ல வருவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப ஜென்ரலா நம்மளுக்கு எல்லாமே வேணும்னா கிரீன் கலர்ல நீங்க வாங்கி வச்சு நம்ம பலன் பெற்றுக்கலாம். இதை பூஜை செய்யறதுக்கு முறைகள் என்ன இருக்கா? ஒண்ணும் இல்ல, எல்லா தெய்வத்துக்கும் மாறிதான். ஒரு 2 திராட்சை 2 கல்கண்டு ஊதுவத்தி வச்சாலே போதும். நமக்கு தான் வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் தேவைப்படுது. மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் வந்து நீ என்ன ஞாபகத்துல வச்சிருக்கியா, நல்ல கெட்ட வழியில போகாம நல்ல வழியில வரியா, அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இவங்க. அந்த ஞாபகத்தை கொடுக்கறதுக்கு தான் அந்த ஊதுவத்தி, சாம்பிராணி, அந்த நெய்வேத்தியம் கூட கொடுக்கறது. நவகிரகத்துல என்ன தோஷம் இருக்கு, என்ன எப்படி இருக்குன்னாலும் சுக்கிரனுக்கு போயிட்டு மொச்சப்பயிர் வச்சுட்டு வாங்க, சனீஸ்வரனுக்கு எள்ளு வச்சுட்டு வாங்க. அது மாதிரி அந்தந்த கிழமையில அதாவது செய்யணும்னு சொல்லுவாங்க. அக்கா நான் ஃபாரின்ல இருக்கேன், எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னீங்கன்னா நீங்க நவகிரகத்துக்கே போத்தவில்லை. இந்த மாதிரி நவதானியம் இருக்குல்ல, இந்த நவதானியத்துல செய்யக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்க பூஜை பண்ணாலும் நவகிரக சாந்தி கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன சைசஸ் பெரிய சைசஸ் ரெண்டுமே இருக்கு. அக்கா நான் ஃபாரின்ல தான் இருக்கிறவங்க தான் வாங்கணுமானா, இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருந்துட்டே பக்கத்துல இருக்க நவகிரக கோயில் கூட போக மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் அவங்க இதையாவது வாங்கி வச்சு ப்ரே பண்ணிக்கோங்க. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்ற அமரையடியை போற்றும் பொருள் கேளாய், குற்றமே தின்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றை எவலெங்களை கொல்லாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றமையாவும் உமக்கே நாம் செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றையலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடினீங்கனாலே நம்மளுடைய பாவங்கள் சிற்றஞ்சிறுகாலே பாடும்போது இது போயிடும். அப்புறம் ஓங்கி உலகளந்துன்னு பாடும்போது கடைசியில பாத்தீங்கன்னா வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் வரும். அதாவது இது பாவம் போக்குறதுக்கும் இது 16 செல்வம் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளா எளிய தமிழ்ல ஆண்டாள் நம்மளுக்கு பாடி போயிருக்காங்க. இந்த திருப்பாவை 30 பாடல்ல இந்த 2 பாடலாவது பாடினா கூட போதும். அனைத்தையுமே நம்மளுக்கு தரக்கூடிய தெய்வம் வந்து ஆண்டாள் தெய்வம் சொல்லுவாங்க. அதாவது பெருமாள் நினைச்ச மாத்திரத்துல செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறவங்க ஆண்டாளா, அதாவது பெருமாள் நினைக்கிறதே செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறவங்க ஆண்டாளு. அப்ப நம்ம சொல்றோம்னா பெருமாள் கிட்ட போய் இவங்க ரெஃபரன்ஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க இல்லையா. நம்ம அப்பா கிட்ட கேட்கறத விட அம்மா கிட்ட கேட்டா கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரி. சோ நம்ம கேட்டதை கேட்ட மாதிரி கொடுப்பாங்க இவங்க. இப்ப வாசல்ல வைக்க போறீங்க இல்ல வீட்டுக்குள்ளேயே கூட விளக்கு ஏத்த போறீங்க அப்படின்னாக்கா 24 hours ஏத்துறதா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏத்திட்டு ஆத்ம தீபம் மாதிரி ஏத்திட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டுட்டு இதுக்கு மேல ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பானை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பானையில நீங்க பச்சை கற்பூரம் போட்டு இப்படி மூடி வச்சுட்டீங்கன்னா ஏர் டிஃப்யூசருக்கு ஏர் டிஃப்யூசரும் ஆச்சு, ரூம் ஃப்ரெஷ்னருக்கு ரூம் ஃப்ரெஷ்னரும் ஆச்சு, வீட்டை பாசிட்டிவ் ஆன மாதிரியும் ஆகும். இதுக்குள்ள இருந்து 24 hours விளக்கேறதுனால எரியறதுனால நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட வராது, பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட வினைப்பயன்கள்லாம் குறையும். ஒரே விளக்குல எவ்வளோ பிளஸ் பாத்தீங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 840 rupees மட்டும்தான். நீங்க வெளியில போய் ஒரு ரூம் டெஃப்யூசர் அப்படின்னு ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா கூட 1000 rupees, குறைஞ்சபட்சம் 800-500 தான் விற்குது. நம்ம 3-in-1 பர்பஸா தாராளமா இதை யூஸ் பண்ணலாங்க. எல்லார் வீட்டுக்கும் வேணும், இப்ப என் வீட்டுக்கும் இது ஒன்று வேணும். இப்ப ஸ்கூல் போகாத குழந்தைங்க யாருமே யார் வீட்லயும் ஸ்கூல் போகாத குழந்தைங்கலாம் இருக்காது இல்லையா. அவங்க வீட்டுல குழந்தைங்க என்னதான் பண்ணாலும் படிக்க மாட்டேங்குது, படிக்கிறதுலாம் மறந்து போயிடுது அப்படின்னா ஹயக்ரீவர் வாங்கி வச்சு நீங்க ப்ரே பண்ணலாம். ஞானானந்தமயம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணா கூட வரும். அதை டெய்லி பசங்க சொல்லிட்டு இங்க ஜஸ்ட் ஒரு ஊதுவத்தி மட்டும் காமிச்சிட்டு போனாலே போதும். ஊதுவத்தி கூட காட்ட தேவையில்லைங்க, நீங்க பூஜை பண்ணிக்கோங்க, பசங்க அந்த ஞானானந்தமயம் மட்டும் சொன்னாலே போதும், நல்ல படிப்பு வரும். கடவுள் நேர்ல வந்தாரா அப்படின்னு கேட்டா நிறைய பேரால பதில் சொல்ல முடியாது. பட் கடவுளை பார்த்தவரை நம்ம பார்த்திருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பார்த்திருக்கலாம். அவர் தான் நம்மளுடைய மகா பெரியவர், காஞ்சி மகா பெரியவர்னு சொல்லுவோம். இவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாமே பொற்காலம்னு சொல்லலாம். இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புக்ஸா இருக்கும், யாருமே படிக்க மாட்டாங்கன்றத கலியுகத்துல இப்படிதான் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குட்டி குட்டி புக்ஸா குட்டி குட்டி ஸ்லோகமா கன்வெர்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா இவர் தான். இந்த 6 மதங்கள்னு சொல்லிட்டு கௌமாரம், வைணவம், சைவம்னு பிரிச்சதும் இவர் தான். ஏன் நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க, இப்படி இப்படி
தனித்தனியா உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சாமி கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரிச்சதும் இவர் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய 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 அந்த வேதங்கள் படிக்கவே மாட்டேன், எனக்கு காசே வரமாட்டேங்குதுன்னு சொன்ன குழந்தைகளை நீங்க படிங்க, உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி படிக்க வச்சது ராஜகோபால கணபாடிகள்ன்றவரோட ஸ்பீச் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவர் இவரை பத்தி சொல்லியிருக்காரு. நீ இவனை மட்டுமாவது நீ இந்த வேத பாடசாலையில படிக்க வைன்னு சொல்லிட்டுலாம் படிக்க வச்சிருக்காரு. அந்த மாதிரி லைவ் மிராக்கிள்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. துஷ்யந்த் ஸ்ரீதர் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெந்தோ கனவுலே வந்து நம்மளோட மகா பெரியவர் என்ன வந்து சரி பண்ணாரு, எனக்கு பணம் கொடுக்க வச்சாரு, கல்யாணம் பண்ணாருல நிறைய 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 மிராக்கிள்ஸ் நடத்தின ஒரு வாழும் தெய்வம் மகா பெரியவர். ஸோ இவரை வாங்கி வச்சு பூஜை பண்ணாலும் மத்த அதுவுமே இல்லைனாலும் குரு அருள் இருந்தா திருவருள் கிடைக்கும்ட்டு இவரை மட்டும் வாங்கி வச்சாது நம்ம பூஜை பண்ணோம். என்னோட பூஜை அறையில கம்பல்சரி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த தெய்வம். நான் காமிச்சது சிலது செலக்டிவா மட்டும் தான் எடுத்து காமிச்சிருக்கேன். பட் இங்க வந்து A to Z பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கும். அந்த படியெல்லாம் பாருங்க, சாமிக்கு வைக்கோல அந்த படியில இருந்து எல்லாமே இருக்கு. இந்த தாமரை விளக்கு, அந்த தெய்வத்துக்கு அந்த முருகருக்கு ஏற்றக்கூடிய விளக்கு, குபேர விளக்குன்னு சொல்லிட்டு A to Z என்னென்ன வேணுமோ இந்த மாதிரி தீப கோல்ஸ்ல இருந்து எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க ஒரு வெப்சைட், அந்த அடியார் ஹேண்டிகிராஃப்ட் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலும் தெரியும். இல்லக்கா நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டு அப்படி சிவனை பார்த்துட்டு இங்க அடியார் ஹேண்டிகிராஃப்ட் மலபார் மணியும் பாருங்க, என்னென்ன வித்தியாசமா வச்சிருக்காருன்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை எடுத்து நீங்க பிசினஸ் பண்றதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முருகர் வழிபாடு பண்றவங்க வீட்டுல ஒரு முருகராவது கம்பல்சரி வச்சிருப்பீங்க. அவர் வேல் மட்டும் வச்சிருப்பாரு. பட் அவர் வந்து வேலாவும் இந்த மாதிரி சேவர் கொடியாவும் மாத்தினாரு இல்லையா அந்த அசுரனை. அப்போ கம்பல்சரி இந்த மாதிரி இதையும் வைக்கணும். இன்கேஸ் உங்க முருகர்ல அப்படி வரல அப்படின்னா இவரை இந்த சேவல் கொடியை மட்டும் கூட நீங்க தனியா அடியார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல வாங்கிக்கலாம். இல்லக்கா எனக்கு வேலுமே கிடையாது, இதுவும் கிடையாது, கொடியும் கிடையாதுன்னா சேர்த்துமே வாங்கிக்கலாம். இது 3 சைசஸ்ல அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 3 inches 600 rupees. இது வந்து 5 inches 800 rupees. இதுக்கு அப்புறம் சைஸ் தான் நான் இப்போ பிரிச்சு காமிச்சது. இது வந்து 1000 rupees சம்திங். இதுல எனக்கு வேல் மட்டும் வேணும், இல்ல சூளம் மட்டும் வேணும்னாலும் தனித்தனியா கிடைக்கும். இல்ல 2 பேரா சேர்த்தும் கூட வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு முருகரே கிடையாது, எனக்கு இது மட்டும் வச்சு வழிபடலாம்னா தாராளமா பண்ணலாம். அப்படியும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேலுக்கு மட்டும் எவ்வளவு பவர் இருக்கோ அந்த மாதிரி வேலுக்கும் இந்த கொடிக்கும் கூட சேர்த்து பவர் இருக்கும். அக்கா எனக்கு இதெல்லாம் வேணாம், வேல் மட்டும் இது குட்டியா கொடுங்கன்னா இதுவும் தருவாங்க. முருகர் எப்படி அபிஷேகம் பண்றது, வேல் எப்படி அபிஷேகம் பண்றதுலாம் போட்டோம் இல்லையா. அக்கா எனக்கு இப்படி எல்லாம் வேண்டாம், ப்ராப்பர் அபிஷேகம் பண்ற மன வேணும்னு கேட்டிருந்தீங்க. அடியார் ஹேண்ட்கிராஃப்ட்ல சின்ன சைசஸ் டு பெரிய சைசஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன சைசஸ் வேணுமோ அதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தண்ணி ஊத்துறது, பால் ஊத்துறது, பஞ்சாமிர்தம் எல்லாமே போட்டீங்கன்னா கரெக்டா இந்த பக்கம் வந்து வழிஞ்சு விட்டுரும். ஸோ உங்களுக்கு பூஜை பண்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைசஸ் பாத்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1 வருது. உங்களுக்கு என்ன சைசஸ் வேணுமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேட்டதை கேட்டபடி தரும் கற்பக விருட்சம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மரத்தை தான் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பட் கற்பக விருட்ச விளக்குன்றத ரொம்ப நாளா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அடியார் ஹேண்ட்கிராஃப்ட்ல பார்த்திருக்கேன். இது கற்பக விருட்ச மரம், அதனோட விளக்கு. இது ஏத்தினாலும் நம்மளுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும். அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட், அக்கா நீ எல்லாத்துக்குமே ஒன்னொன்னு சொல்ற அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நீ ஏதாவது ஒரு விதத்துல சாமி கும்பிடணும், நல் வழியிலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சிவன் போகும்போது முன்னாடி அந்த பூதகணங்கள்லாம் இந்த மாதிரிலாம் வாசிச்சுக்கிட்டு அந்த டமருகம் அடிச்சுட்டுலாம் போவாங்களாம். இந்த மாதிரி ஐட்டம் கூட அடியார் ஹேண்ட்கிராஃப்ட்ல மலபார் மணி தேடி தேடி கொண்டு வந்து வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம வாசல் மணி, கோவில் மணி அப்படின்ட்டு ஆலய மணியின் ஓசினோன்னு கேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கூட கொடுக்கலாம். குழந்தை இல்லாதவங்க, இல்ல கல்யாணம் ஆகாதவங்க, இல்ல வீடு கட்டாதவங்க அப்படின்றவங்க நான் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறேன், எனக்கு அதை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிரந்தர மணி ஓசைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தூங்கா விளக்குன்னு இப்படியும் வாங்கி வைப்பாங்க. உங்க கோயில்ல எப்பவுமே விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நான் இதை பண்றேன். விளக்க வாங்கி கொடுக்குறவங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டையும் நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு என்ன வாங்கி ஏத்துங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச கோவில்கள்ல அதை பண்ணுங்க. விளக்க மட்டும் வாங்கி தரக்கூடாது, அதுக்கு என்னைக்கும் ஒரு வழி பண்ணணும். ஒரு குறைஞ்சபட்சமா இங்க பாருங்க, சின்ன சின்ன சைசஸ், பெரிய சைசஸ், ஜம்போ சைசஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி ஜம்போ சைசஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. வெயிட்டா இருக்கு, பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த தேவார திருவாசகம் ஓதுவாங்கல்ல, அவங்க எல்லாம் இதை பார்த்தா விட மாட்டாங்க. இந்த வந்து டெக்கரேட் எல்லாம் வேற பண்ணி வச்சிருக்காரு மலபார் மணி. ரொம்ப லட்சணமா அழகா இருக்காரு நடராஜர். அந்த 5 சபை சொல்லுவாங்கல்ல, அந்த 5 சபையில ஒரு சபையில இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் காமிச்ச குட்டி குட்டி பொருட்கள் மட்டும் கிடையாது. நீங்க கோவில்ல வைக்கிறதுக்கு, இல்ல வீட்லயே அலங்காரமா வைக்கிறதுக்கு, இல்ல பரதநாட்டியம் சென்டர்ல இந்த மாதிரி வைக்கிறதுக்கு, பெரிய சிவன், பெரிய பெருமாள், இந்த மாதிரி நடராஜர்லாம் கூட அடியார் ஹேண்டிகிராஃப்ட்ல இருக்கு. இதனோட ரேட்டு, வெயிட்,
மத்த எல்லா டீடைல்ஸுமே வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு ஃபாரின்ல இருக்கவங்க ஒருத்தவங்க கேட்டீங்க இந்த மாதிரி அடுக்கு ஹாரத்தி வாங்கி எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்ட்டு. எனக்கு அதுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இவர் உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருவாரு. ஜெர்மனா இருக்கட்டும், பாரிஸ் ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், எந்த வேர்ல்ட் வைட் ஷிப்பிங்கா இருந்தாலும் இவர் அனுப்பி வச்சிருவாரு. நீங்க அங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ ஆஸ் யூசுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு இது போர் அடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். எனக்கு பிடிச்சமான வீடியோஸ்ல இந்த வீடியோஸ்லாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் என் வீட்டை தாண்டி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன். அதனால நிறைய நல்லது நடந்துட்டு இருக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்குது. நன்றி, வணக்கம், பாய்.